Hi friends, how are you? Welcome to our Tnpsc VIP notes. நாம தமிழ் நியூ புக் நோட்ஸை பொறுத்தளவுக்கு 7ஆம் வகுப்பு 2ஆம் பருவம் பார்த்துட்டு வரோம். போன வீடியோவில் 3வது இயலில் இருக்கக்கூடிய கீரை பாத்தியும் குதிரையும் அப்படின்ற செயல் பகுதி பார்த்தோம். இந்த வீடியோவில் 3வது இயலில் இருக்கக்கூடிய திருக்குறள் அப்படின்ற செயல் பகுதி பார்க்க போகிறோம். நம்மளோட சேனலை பொறுத்தளவுக்கு நாம் கொடுக்கக்கூடிய எல்லா நோட்ஸுமே ஷார்ட் டைமில் வேகமாக ரிவிஷன் பண்ணுறதுக்கும் அதே சமயத்தில் எந்த டேட்டாவையும் மிஸ் பண்ணாமல் ரிவிஷன் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தீங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நாம் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே நோட்டிஃபை ஆகும். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு திருக்குறள் பற்றி பார்க்க போகிறோம். இதில் கல்வி அப்படின்ற அதிகாரத்திலேருந்து 4 குறள் கொடுத்துருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. இதுக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நபர் கற்க வேண்டியவற்றை தெளிவாக பிழை இல்லாமல் கற்றுக்கணும். அதே மாதிரி ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டதுக்கு அப்புறமா அவங்க கற்றுக்கிட்ட நேர்மையான வழியில தான் நடக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதுலேருந்து இன்டெரக்டாக நம்ம நடைமுறை லைஃப்பில் நம்ம எப்படி மீனிங் எடுத்துக்கலாம் அப்படின்னா, நாம் காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருக்கோம். எப்படியும் அடுத்த வர்ற எக்ஸாமில் கண்டிப்பாக அடித்து கவர்மெண்ட் ஆஃபீஸராக ஆயிடுவோம். நம்ம ஒரு எக்ஸாமை பாஸ் பண்ணுறதுக்கு நேர்மையான வழியில் படித்து பாஸ் பண்ணுறதுக்கு தான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அதே மாதிரி வேலை கிடைச்சதுக்கு அப்புறம் நம்மளுடைய மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் நேர்மையான வழியில் தான் இருக்கணும் அப்படின்னு இதில் இன்டைரக்ட் மீனிங் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் எண்ணென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு அப்படின்ற குரல் கொடுத்துருக்காங்க. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, எண்ணும் எழுத்தும் ஒரு மனிதனுக்கு 2 கண்கள் மாதிரி அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு மனிதனுக்கு எழுத்தறிவும் கணிதவியல் அறிவும் கண்கள் மாதிரி அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் தொட்டனைத்து ஊரும் மணற்கேணி மாந்தருக்கு கற்றனைத்து ஊரும் அறிவு அப்படின்ற குரல் கொடுத்துருக்காங்க. இந்த குரலுக்கு அர்த்தம் என்னன்னா, கேணி அப்படின்னா கிணறுன்னு அர்த்தம். ஒரு மணற்பாங்கான இடத்துல நம்ம ஒரு கிணறு தோண்டணும் அப்படின்னா நம்ம எந்த அளவுக்கு ஆழமா தோன்றோமோ அந்த அளவுக்கு தான் நீர் ஊறும். அதே மாதிரி ஒரு நபர் அவரோட அறிவை வளர்த்துக்கிறதுக்கு எந்த அளவுக்கு கத்துக்கிறாங்களோ அந்த அளவுக்கு தான் அந்த நபருடைய அறிவு வளர்ச்சியும் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இதுல இருந்து நம்ம என்ன இன்டைரக்ட் மீனிங் எடுத்துக்கலாம் அப்படின்னா, நம்ம காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு படிச்சுக்கிட்டு இருக்கோம். ஒரு நபர் நம்ம கிட்ட ஒரு டவுட் கேட்கறாங்க அப்படின்னா, இது நமக்கு தெரியாது, அது நமக்கு தெரியாது அப்படின்லாம் நம்ம ஒமிட் பண்ணிடக்கூடாது. யாரு என்ன டவுட் கேட்டாலும் அதை தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய அளவுக்கு நம்ம ஆழமா படிச்சு வச்சுக்கிடணும். ஸோ எதை படித்தாலும் கொஞ்சம் தெளிவாக படிங்க, ஆழமாக புரிஞ்சு படிங்க. அதுக்கப்புறம் கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த குறளுக்கான அர்த்தம் என்னன்னா, அழிவில்லாத சிறந்த செல்வம் அப்படின்னு எதை சொல்லுவாங்க அப்படின்னா கல்வியை தான் சொல்லுவாங்க. ஸோ ஒருத்தருக்கு கல்வி அப்படின்ற செல்வத்தை தவிர வேற எந்த செல்வமும் சிறந்த செல்வமா இருக்காது அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் தெரிந்து செயல் வகை அப்படின்ற அதிகாரத்திலேருந்து ஒரு 3 குறள் கொடுத்துருக்காங்க. செய்தக்க அல்ல செய்யக்கெடும், செய்தக்க செய்யாமை யானும் கெடும் அப்படின்ற குரல் கொடுத்துருக்காங்க. இந்த குரலுக்கான அர்த்தம் என்னன்னா, ஒரு நபர் செய்யக்கூடாத செயலை செஞ்சாலும் சரி அல்லது செய்ய வேண்டிய விஷயத்தை செய்யாம இருந்தாலும் சரி அந்த நபருக்கு தீமை கண்டிப்பா வரும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் எண்ணி துணிக கர்மம் துணிந்த பின் எண்ணுவோம் என்பது இழுக்கு அப்படின்ற குரல் கொடுத்துருக்காங்க. இந்த குரலுக்கான அர்த்தம் என்னன்னா, ஒரு நபர் எந்த செயலை வேணாலும் தொடங்குறதுக்கு முன்னாடி எத்தனை தடவை வேணாலும் யோசிக்கலாம். ஆனா ஒரு விஷயத்த ஆழ்ந்து சிந்திச்சு யோசிச்சதுக்கு அப்புறமா அதுல இருந்து பின்வாங்கக்கூடாது, கண்டிப்பா துணிஞ்சு செய்யணும் அப்படின்றதான் இந்த குரலுக்கான அர்த்தம். இந்த குரல்ல இருந்து இன்டைரக்ட் மீனிங் நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, நம்மள ஒரு சிலர் படிச்சு முடிச்ச உடனே அப்படியே காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு படிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க. அப்படி இல்லைன்னா ஒரு சிலர் 2-3 வருஷம் பிரைவேட் கம்பெனியில் வேலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு படிக்க ஆரம்பிச்சிருப்போம். நம்ம யாராக இருந்தாலும் சரி, காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு படிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த எக்ஸாமுக்கு நம்மளால் படிக்க முடியுமா, நம்மளோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் இந்த சுச்சுவேஷனுக்கு ஒத்து வருமா வராதா அப்படின்றதெல்லாம் நம்ம நிறையா தடவை யோசிச்சு பார்த்துருப்போம். யோசிச்சு பார்த்து நம்மளால் முடியும் அப்படின்றதுனால தான் உள்ளே வந்திருக்கோம், படிச்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ எந்த சுச்சுவேஷன்லையும் திரும்பி போயிடாமல் அடுத்து வரக்கூடிய எக்ஸாமில் படித்து பாஸ் பண்ணி கவர்மெண்ட் ஜாப் வாங்கிடணும். இதைத்தான் இந்த குரல் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் நன்னாற்றல் உள்ளும் தவறுண்டு அவரவர் பண்பெறிந்து ஆற்றாக்கடை அப்படின்ற குரல் கொடுத்துருக்காங்க. இந்த குரலுக்கான அர்த்தம் என்னன்னா, ஒரு நபர் இன்னொரு நபருக்கு உதவி செய்யறப்போ அந்த நபரினுடைய பண்பை தெரிஞ்சுக்கணும். அதாவது அவங்களுடைய கேரக்டரை தெரிஞ்சுக்கிட்டு
அவங்களுக்கு வந்து உதவி செய்யணும். ஒருவேளை அவங்களுடைய கேரக்டர் தெரியாமல் நம்ம அவங்களுக்கு உதவி செஞ்சோம் அப்படின்னா அதுவே நமக்கு தீமையாக கூட வரலாம் அப்படின்றதான் இந்த குறளுக்கான அர்த்தம். அதுக்கப்புறம் சுற்றந்தலால் அப்படின்ற அதிகாரத்திலேருந்து ஒரு குறள் கொடுத்துருக்காங்க. காக்கை கரவா கரைந்துண்ணும் ஆக்கமும் அன்ன நீராக்கே உல அப்படின்ற குறள் கொடுத்துருக்காங்க. இந்த குறளுக்கான அர்த்தம் என்னன்னா, ஒரு காகம் வந்து தனக்கு கிடைச்சத தன்னுடைய சுற்றத்தாருக்கு மறைக்காம கூவி அழைச்சு அதை வந்து சாப்பிடும். இந்த மாதிரி பண்பு இருக்கக்கூடிய ஒரு நபர்கிட்ட வந்து செல்வம் சேர்ந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் மடியின்மை அப்படின்ற அதிகாரத்துல இருந்து ஒரு குறள் கொடுத்துருக்காங்க. மடியை மடியா ஒழுகல் குடியை குடியாக வேண்டுபவர் அப்படின்ற குறள் கொடுத்துருக்காங்க. இந்த குறளுக்கான அர்த்தம் என்னன்னா, இதுல வந்து குடி அப்படின்ற சொல் வந்து குடும்பத்தை குறிக்குது. அதாவது ஒரு நபர் வந்து தன்னுடைய குடும்பத்தை சிறந்த குடும்பமா மாற்ற விரும்பினாங்க அப்படின்னா அவங்க வந்து சோம்பல் அப்படின்ற ஒரு குணத்தை வந்து துன்பமா கருதி முயற்சி எடுத்து வாழணும் அப்படின்ற கொடுத்துருக்காங்க. அதாவது சோம்பேறித்தனத்தை வந்து சுத்தமா விட்டுறணும். சோம்பேறித்தனம் அப்படின்றது ஒரு நோய் அப்படின்ற அளவுக்கு நம்ம கருதிக்கிடணும் அப்படின்றத இந்த குறளில் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இடுக்கண் அழியாமை அப்படின்ற அதிகாரத்துல இருந்து ஒரு குறள் கொடுத்துருக்காங்க. இடும்பைக்கு இடும்பை படுப்பர் இடும்பைக்கு இடும்பை படாதவர் அப்படின்ற குறள் கொடுத்துருக்காங்க. இந்த குறளுக்கான அர்த்தம் என்னன்னா, துன்பம் வர்ற நேரத்துல வந்து ஒரு நபர் வந்து கலங்கவே கூடாது. அந்த துன்பத்துக்கு துன்பம் வர்ற மாதிரி நம்ம வென்று காட்டணும் அப்படின்றது தான் இந்த குறளுக்கான அர்த்தம். இந்த குறளை வந்து திரு ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் வந்து தன்னுடைய மோட்டிவேஷனல் ஸ்பீச்சில் கூட சொல்லியிருப்பாங்க. இந்த குறளுக்கான அர்த்தத்தை நம்ம எப்படி இன்டைரக்ட் மீனிங் எடுத்துக்கலாம் அப்படின்னா, ஒவ்வொருத்தையுமே அவங்களுக்கு ஏற்படக்கூடிய துன்பத்தை வெல்றதுக்கான திறமை அவங்களுக்குள்ள தான் இருக்கு. அந்த திறமையை பயன்படுத்திக்கிறதும் பயன்படுத்தாமல் இருக்கிறதும் அவங்கவுங்க கையில் தான் இருக்கு. ஸோ கஷ்டம் வர்றப்ப வருத்தப்படாம அந்த கஷ்டத்துக்கே கஷ்டம் கொடுக்குற அளவுக்கு நம்ம வென்று காட்டணும் அப்படின்றத தான் இந்த குறளில் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த செயல் பகுதியில் இருக்கக்கூடிய ஒன்னோடு பார்க்க போகிறோம். ஒரு நபருக்கு எப்போ தீமை உண்டாகும்னு பார்த்தீங்கன்னா, செய்ய வேண்டிய செயல்களை வந்து செய்யாமல் இருக்கிறதுனால தீமை உண்டாகும். அதுக்கப்புறம் தன்னுடைய குடியை சிறந்த குடியாக உயர்த்துவதற்கு விரும்பக்கூடிய நபர்கிட்ட என்ன இருக்கக்கூடாது அப்படின்னா சோம்பல் அப்படின்றது இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் எழுத்தென்ப அப்படின்ற சொல்ல பிரித்து எழுதணும் அப்படின்னா எழுத்து கூட்டல் என்ப அப்படின்னு பிரியும். இந்த சொல்ல பொறுத்தளவுக்கு உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டு ஓடும் அப்படின்ற விதியின்படியும் உடல் மேல் உயிர் வந்து ஒன்பது இயல்பு அப்படின்ற 2 விதிகளின்படி தான் இந்த எழுத்து கூட்டல் என்ப அப்படின்ற சொல் வந்து எழுத்தென்ப அப்படின்னு மாறி இருக்கு. இந்த விதிகளுக்கான விளக்கங்களை வந்து நம்ம ஆல்ரெடி நிறைய வீடியோவில் சொல்லிட்டோம். ஸோ இப்போ நம்ம அடுத்த வேர்ட் போயிடலாம். கரைந்துண்ணும் அப்படின்ற சொல்ல பிரித்து எழுதணும் அப்படின்னா கரைந்து கூட்டல் உண்ணும் அப்படின்னு பிரியும். இந்த சொல்ல பொறுத்தளவுக்கும் உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டு ஓடும் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு அப்படின்ற 2 விதியின்படி தான் கரைந்து கூட்டல் உண்ணும் அப்படின்ற சொல் வந்து கரைந்துண்ணும் அப்படின்னு மாறி இருக்கு. அதுக்கப்புறம் கற்றணைத்து கூட்டல் ஊறும் அப்படின்ற சொல்ல சேர்த்து எழுதணும் அப்படின்னா கற்றணை தூரும் அப்படின்னு சேரும். இந்த சொல்ல பொறுத்தளவுக்கும் உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டு ஓடும் அதே மாதிரி உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு அப்படின்ற அதே 2 விதிகள் தான் பயன்படுத்தப்பட்டிருக்கு. பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக பொறுத்தளவுக்கு நமக்கு விதிகள் தான் ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம சொல்லக்கூடிய விதிகள் எல்லாத்தையுமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நாம சொல்லக்கூடிய இந்த விதிகளை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு ஈஸியாக புரியும்னு நாங்கள் நம்புகிறோம். ஒருவேளை புரியலை அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த புணர்ச்சி விதிகளுக்காகவே நம்ம தனியாக ஒரு வீடியோ அப்லோட் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஒரு பொறுத்தவரை கொடுத்துருக்காங்க. ஒரு நபர் வந்து எப்படி கற்கணும் அப்படின்னா எந்த விஷயத்தையுமே பிழை இல்லாமல் கற்கணும். அதுக்கப்புறம் ஒரு உயிர் வாழக்கூடிய நபருக்கு கண்களாக இருக்கக்கூடியது எதுனா எண்ணும் எழுத்தும் தான். அதுக்கப்புறம் விழுச்செல்வம். இந்த விழுச்செல்வம் அப்படின்னா அழியா செல்வம் அப்படின்னு அர்த்தம். அழியா செல்வம் அப்படின்னா கல்வி. அதுக்கப்புறம் ஒரு நபர் வந்து எப்போ துணிவோடு இருக்கணும் அப்படின்னா ஒரு செயலை செய்கிறப்போ துணிவோடு இருக்கணும். அதுக்கப்புறம் கரவா கரைந்துண்ணக்கூடிய பறவை எதுனா காகம். அதுக்கப்புறம் ஒரு பிக்சர் கொடுத்து அதுலேருந்து குறளை வந்து தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. இந்த பிக்சருக்கான குறள் என்னன்னா, தொட்டனைத்து ஊறும் மணற்கேணி மாந்தருக்கு கட்டணைத்து ஊறும் அறிவு. அதுக்கப்புறம் இன்னொரு பிக்சர் கொடுத்துருக்காங்க. இந்த பிக்சருக்கான குறள் என்னன்னா, எண்ணென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த செயல் போது இதோட முடிஞ்சிருச்சு. நம்மளோட சேனலை பொறுத்தளவுக்கு நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய இந்த நோட்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, முக்கியமாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட்.